புறஜாதிகளின் நடுவிலே ஒளியாய் விளங்கின தானியேல். அந்த தானியேல் ஒரு ஸ்பெஷல். அந்த தானியேலை நினைக்கும் போது எனக்குள்ளே ஒரு புல் அரிக்குது. தானியேல் புறஜாதிகளுக்கு வெளிச்சமாய் இருந்தார். தானியேல் பாபிலோன் மற்றும் மேதிய பெர்சிய ராஜ்யங்களுக்கு, அல்லேலூயான்னு சொல்லுங்களேன், பாபிலோன் மற்றும் மேதிய பெர்சிய ராஜ்யங்களுக்கு வெளிச்சமாயிருந்தவன். இயேசு சும்மா கிடையாது. அவர் ராஜ்யங்களுக்கு, அதாவது ராஜ்யங்கள்னு சொல்லும்போது இன்னைக்கு அமெரிக்கா உலகம் முழுசையும் நீ இப்படி செய், நீ அதை செய்யாத, இப்படி பண்ணு அப்படின்னு ஆளுகை செய்து ராஜ்யம் பண்ணுது உலகம் முழுசையும். அதே மாதிரி தானியேலின் காலத்தில் பாபிலோன் உலகம் முழுசையும் ஆளுகை செய்தது. பாபிலோன் ராஜ்யத்தை பற்றி வேதம் சொல்லுகிறது, பாபிலோன் ராஜ்யம் பொன்மயமான ராஜ்யம். பொன்மயமான ராஜ்யம். இன்னைக்குள்ள ராஜ்யெல்லாம் களிமண்ணும் இரும்பும் சேர்ந்த மாதிரி உள்ள ராஜ்யம். இன்னைக்குள்ள ராஜ்யெல்லாம் அது சீக்கிரம் அடிச்சு நொறுங்கிரும். ஆனால் அந்த ராஜ்யம், தானியேல் இருந்த காலத்து ராஜ்யம், அது பொன்மயமான ராஜ்யம். பாபிலோன் மேதிய பெர்சிய பெரிய ராஜ்யம். சிலருக்கு சில கட்சி வந்தா தலகீழ சுத்துவாங்க, அடுத்த கட்சி வந்தா வாழை சுருட்டிக்கிட்டு உட்கார்ந்துருப்பாங்க. ஆனா தானியேல் அப்படி அல்ல. பாபிலோனிலும் மேதிய பெர்சிய ராஜ்யத்திலும் தேவனுடைய வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணினவன். தானியேல் 6:26 வாசிங்க. என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. பாருங்க, என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ள யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக. கவனிங்க, இங்கே தேவன் எப்படி தன்னை விளங்க பண்ணினார்? இயேசு என்று விளங்க பண்ணினாரா? இரட்சகர் என்று விளங்க பண்ணினாரா? மீட்பர் என்று விளங்க பண்ணினாரா? உலக இரட்சகர் என்று விளங்க பண்ணினாரா? இல்ல. இங்கே தேவன் தன்னை எப்படி விளங்க பண்ணினார்? தானியேலின் தேவன், நிக்சனின் தேவன். யார் இது? இவர் நிக்சனுடைய தேவன். அப்படி உங்க பேரை சொல்லி உலகம் கலிகூர கத்தர தேட தேவன் உங்களை ஜாதிகளுக்கு ஒளியாக வைக்க விரும்புகிறார். புதிய கோட்டை ஆலயம் புதிய பேருந்து நிலையம் அருகில், திருநெல்வேலி 620007 தமிழ்நாடு, தென்னிந்தியா. இணையதள முகவரி www.fortopriceministries.org.